வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோகோனட் பனானா பிஸ்கட் பால்ஸ். இது வந்து ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. இது ஒரு ஸ்வீட்டு. அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். பனானா நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. பிஸ்கட் எடுத்திருக்கேன். பிஸ்கட் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். மற்றபடி டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டியும் பாதாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இது தேவையானது. நம்ம பெருசாக ஒன்றும் வெளியில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதில் வந்து நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நான் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ வாழைப்பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணுறேன். 3 வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பனானா நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அடுத்த பிஸ்கட்டை வந்து பொடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் பிஸ்கட் போட்டுறேன். போட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், பிஸ்கட்டை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த பனானா வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து நல்லா அதிரசத்துக்கு மாவு பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் வந்து நல்லா நெய் தடவிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம். போதும், இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல கோகோனட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் வச்சிடறேன். இப்போ பாருங்கள், நல்லா உருட்டி வச்சாச்சு. இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் பாதாம் வைக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்து பாதாம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.